இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னோம் கண்டிப்பாக 5ஆம் நம்பர் தான் வருங்க, வேறு எதுவும் வராதுங்க. 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வரும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுத்தாங்க, ஒரு சூப்பரான வின்னிங்கு. நமக்கு 55 அப்படிங்கிற நம்பர் நமக்கு அழகாக வின்னிங் வந்துச்சு. சொல்லி தான் நம்ம கொடுத்தோம் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு. கண்டிப்பாக 6ஆம் நம்பருக்கு, அதாவது 1ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் கண்டிப்பாக ஆடுவாங்க, வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. சரிங்களா? 1ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் நமக்கு ஆடிந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 5ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிந்தாங்க. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் பாருங்கள், 5-3-2ன்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் 5-8-5ன்னு வந்துருச்சு. சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கொடுத்த நம்பர் அழகாக வந்து நமக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு. 5ஆம் நம்பர் வந்து அழகாக மேட்ச் ஆகும். 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கொடுத்தோம் பி போர்டில், அதுக்கு 5ஆம் நம்பரை 8ஆம் நம்பரை மாறிடுச்சு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. அருமையான ஒரு மெத்தடில் கொடுத்துருந்தோம், ஒரு அருமையான வின்னிங். சரிங்களா? அதே மாதிரி 99/588. சரிங்களா? இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட், ஒரு மணி ரிசல்ட்டில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு. இதை பேசிக்காக வச்சுக்கிட்டு தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக 1ஆம் நம்பர் வந்தால் 5ஆம் நம்பர் வருங்க, மாற்றமே கிடையாதுங்க. 5ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பர்டிகுலராக ஏன் நம்ம மேலே வந்து 5ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்க, 551ன்னு கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக அதை அப்படியே எனக்கு மாற்றி ஆடுவாங்க, அப்படியே 5ஆம் நம்பர் வச்சு ஆடுவாங்கன்னு சொன்னால் ஒரு நம்பர் தான் வைப்பாங்கன்னு எதிர்பார்த்து 2 நம்பருமே தூக்கி வச்சுருக்காங்க. செம்மையாக வினிங். போன ட்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 நம்பருமே எடுத்து வச்சுருந்தாங்க, கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 5ஆம் நம்பர் எடுத்து இங்கே வச்சு, இங்கே ஒரு 8ஆம் நம்பருக்கு வச்சு 887 588 கொடுத்தாங்க, 85ன்னு கொடுத்துட்டாங்க. அதே சேம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு போன ட்ராவில் இருக்கக்கூடிய நம்பர், அதாவது 108 அப்படியே நமக்கு இங்கே வந்து அப்படியே என்ன பண்ணாங்க, 501-08 அதை கணக்கு பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணாங்க, அது 3 நம்பரை தூக்கி அப்படியே நமக்கு 5-8-5 ஒன்று வச்சுட்டாங்க. இங்கே இருக்க 5-8-5 3 நம்பருமே அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி வரும், 6 மணி ரிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் பேசிக்காக வந்துருச்சுங்க. 5ஆம் நம்பர் வந்துருச்சுனாலே உங்களுக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுவாங்க, என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நமக்கு நேற்றே சொன்ன மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஆடுவாங்க. என்ன ஆடுவாங்கன்னா திரும்ப வந்து 85 அப்படிங்கிறது கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா 58 அப்படிங்கிற நம்பர் கண்டினியூ பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 58 இருக்கணும், இல்லைனா 85 இருக்கணும். இது ரெண்டையும் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கடைசியில் ஒரு நம்பர், அது 8ஆம் நம்பரையாவது எடுத்து திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 டைம் 5ஆம் நம்பர் அடிச்சிட்டாங்க, அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஆடுவாங்க, ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், செமையாக வரும். கண்டிப்பாக வரும், வராமல் போகவே போகாது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ட்ராவும் கொண்டு வரோம், செமையாக வரும். சரிங்க? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு அமையக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு 5க்கு 6 வருமா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நம்ம 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வருது, என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா நேற்று வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏன்னா 6 மணி ஷோ ஆடினாங்கன்னா 108 ஆடினாங்க இல்லையா, 8 அதை கனெக்ட் பண்ணி தான் 1க்கு 6ங்கிற நம்பர் கொஞ்சம் வச்சு கொடுக்கும். கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுவாங்க, 108 கூட கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 265 இல்லை 265 கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சரிங்க? 265லேருந்து நான் கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன். 6 மணி ரிசல்ட்டு நமக்கு நேற்று என்ன அடித்தாங்க, 265. சரிங்களா? 265 தான் போன வாரம் அடித்தாங்க. அந்த நம்பரை கணக்கு வச்சு நம்ம மறுபடியும் 6ஆம் நம்பர் கண்டிப்பாக கொண்டு வர 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க. நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம், உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல 9ஆம் நம்பர் தான் கிடைக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் 4ஆம் நம்பர் அதிகமாக டாமினேட் பண்ணதில் கொடுக்குறோம். 4ஆம் நம்பர் ஏன்னா 9ஆம் நம்பர் இன்றைக்கி ஆட்டத்தில் உள்ளே வந்துருச்சு, 9 உள்ளே வந்துருச்சு, கண்டிப்பாக உள்ளே வரும். சரிங்களா? வராமல் போகாது. சரிங்க? அதை கணக்கு பண்ணி தான் பார்த்தா நமக்கு 4 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் 4 நம்பர் கொண்டு வரும், தவிர வேறு ஒன்றுமே இல்லை. கட்டாயமாக வரும், வரக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 8 மணி ஷோவிலேயே நமக்கு 9ஆம் நம்பர் மேட்ச் ஆயிரும், 9ஆம் நம்பர் வரும், வராமல் போகாது. சரிங்களா? கணக்கு பண்ணி இருக்குதான்னு பாருங்கள், உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 9ஆம் நம்பர் பேசிக்காக வச்சு ஆடுவாங்க. 55ன்னு வந்துருச்சு, அதே 55 இங்கே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 9க்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு 9ஆம் நம்பராவது கண்டிப்பாக பேசிக்காக வச்சு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வரணுங்க. என்னங்க திரும்ப 8ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். பேசிக்காக 8ஆம் நம்பர் திரும்ப வரணும். ஏன்னா இங்கே ஒரு 8ஆம் நம்பர் வச்சது, இங்கே ஒரு 8ஆம் நம்பர் வச்சது, இங்கே ஒரு 8ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 3-8 வரிசையாக வரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 8ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 8ஆம் நம்பர் வைக்கலாம், என்ன பண்ணுவாங்க, 2ஆம் நம்பர் வச்சுருவாங்க. 2ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது நாளைக்கு. ஏன்னா போன ட்ராவில் வந்து நமக்கு 2-6-5ன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதே பேஸை வச்சு கொஞ்சம் அப்படியே ரிப்பீட்டட் நம்பராக மாற்றி கொடுப்பாங்க. அதாவது 6-2
5 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 6 2 5 அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி எதுவும் நம்பர் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் எதிர்பாருங்கள். அந்த மாதிரி இருக்குதானே பார்த்துங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம். செம்மையாக கொடுக்குறது தான் நம்ம நம்பரு, சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 அதே மாதிரி 2 அப்படிங்கிற நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் 8 அதே மாதிரி 2 இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டில் 6 அல்லது 4 4 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது 68 42 அப்படிங்கிற இந்த மெத்தடுக்குள்ளே எனக்கு கிடைக்கிது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள், இருந்து எடுத்துங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வந்து நமக்கு மறுபடியும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பர் 3ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 5க்கு 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதுதான் என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் காமிச்சிட்டே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். உங்களுக்கு 683 அப்படின்னு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 683க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ட்ராவில் காமிக்குது. உங்களுக்கு வருதாங்கிறது பாருங்கள். 483 அதே மாதிரி 683 அப்படி இல்லை சப்போஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு 623 அல்ல 683 இந்த மாதிரி தான் மெத்தடில் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, சரிங்களா. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். ஏங்க திரும்ப 5ஆம் நம்பரே கொடுக்குறீங்க சி போர்டில் அப்படின்னா? சி போர்டில் என்ன கொடுக்குன்னா திரும்ப வந்து 5ஆம் நம்பர் இடத்துல வரணும். ஆனால் சி போர்டில் காமிக்குது, பட் இருந்தாலும் 5ஆம் நம்பர் திரும்ப வரணும். எதனால் அப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப வந்து நமக்கு இந்த 2 நம்பர் பேஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு 85ன்னு அடிக்காங்க இல்லையா, 85ன்னு வரதில்ல, அதே நம்பர் 55ஆம் வரலாம், இல்லை வந்து 85ஆம் வரலாம். 55 85 இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 58 அதே மாதிரி 85 சரிங்களா. இந்த 2 நம்பருமே, அதாவது 58 85 இந்த 2 நம்பருமே திரும்ப ரிட்டர்னுக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது. அது மாதிரி வச்சுருக்கீங்க. இல்லை இருக்குதுங்க பேசிக்காக அப்படின்னு எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இன்றைக்கி 6 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பர் பேசிக்காக இருக்குது, 6ஆம் நம்பர் வருது, சரிங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. அது எனக்கு ரொம்ப 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் இன்னொரு நம்பர் பேஸாக ஆடணும் அப்படின்னா எனக்கு 6ஆம் நம்பரை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு 4ஆம் நம்பர் இருக்குது. அதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்னங்க நம்பர் கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோவும் நம்ம நேற்று சூப்பராக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு சூப்பராக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. 8 மணி ஷோவில் நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 69 668 சரிங்களா. 628 தான் நமக்கு அடித்தாங்க. அதே மாதிரி 558 சரிங்களா. இதுதான் நமக்கு இதை பேசிக் அடித்த நம்பராக இருந்துச்சு. இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். 551 அதே மாதிரி 08 இது நமக்கு அடிச்சிருந்தாங்க. இதுலேருந்து நமக்கு 1 மணி ஷோ 6 மணி ஷோவுக்கு நமக்கு 8 மணி ஷோவுக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ போர்டு 3ஆம் நம்பர். ஏன் 3ஆம் நம்பர்னால் 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தாங்க வரும் எப்போயுமே. அது எவர் கிரீன் நம்பர் 1க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா 2 நம்பருமே பேசிக்காக வரும். 1ஆம் நம்பர் வந்தாலே 9ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் நம்பர் வரும். ஏன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப சின்ன நம்பர். இதை விட போனால் உங்களுக்கு பெரிய நம்பருக்கு போகணும். 9ஆம் நம்பர் போகலாம், இல்லை இதை விட கொஞ்சம் கம்மியாக வைக்கிறாங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் வரலாம். இந்த 2 நம்பர் உங்களுக்கு 1ஆம் நம்பருக்கு பேசிக்காக இது 2 நம்பர் முதல்ல ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி தான் எப்போயுமே காமிக்கும். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஒன்று கீழே ஒன்று மேலே, 2க்கும் அப்பு டவுன் அப்படி தான் காமிக்கும் எப்போயுமே. அதுதான் வந்து ஆரோக்கியமான ஆட்டம். அது மாதிரி தான் ஆடுவாங்க, சரிங்களா. அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 6 அல்லது 3 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு மேட்ச் ஆகுது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா 0க்கு 6 தான் எவர் கிரீன் நம்பர். 0க்கு 6 தான் என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 0க்கு 6 வருதான்னு பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே நமக்கு 0க்கு 6 தான் கொடுத்துருக்காங்க, 6க்கு 0 கொடுத்துருக்காங்க. 6க்கு 0 நம்ம இங்கே 0க்கு 6 மாற்றிருக்கோம். அது மாதிரி 0க்கு 6 வருதான்னு பாருங்கள். வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா 2 நம்பரும் ஒரே மாதிரி நம்பர் தான். அப்புறம் நேற்று 6 மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பரும் இன்றைக்கி 6 மணிக்கு நம்ம எடுக்கக்கூடிய நம்பரும் 2க்கும் ஒரே மாதிரி தான் இல்லையா. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதே சேம் மெத்தட் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி காமிக்குது. 6க்கு 0 0க்கு 6 அதே சேம் நம்பர் 6ஆம் நம்பர், சரிங்களா. அந்த மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கணக்கு வருதாங்கிறதே பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னா 0க்கு 1ங்கிறது மேட்ச் ஆகும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 0க்கு 1ங்கிறது இன்னும் மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். ஏன்னா எனக்கு வந்து அடிக்கப்படுது 1ஆம் நம்பர் இல்லையா. 1 0 8 அதான் 108. அப்போ 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட கணக்கில் வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் 0 வர இடத்துல 1ஆம் நம்பர் வரைக்கும் மேட்ச் ஆகும், சூப்பராக, சரிங்களா. அது மாதிரி இது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு வந்து எனக்கு மறுபடியும் எதாவது கொடுத்துருக்கேன். 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு போன ட்ராவில் 3ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கொடுத்தேன். இப்போ 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு வந்து பேசிக் அது தான் கிடச்சிருக்கு. இதில் தான் நாளைக்கு வின்னிங் 8 மணி ஷோவில் நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு காமிக்குது.
உங்களுக்கு எது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிட்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3659 அப்படிங்கிற நம்பரை நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். 2 ரிசல்ட்டில் வச்சு நம்ம கண்டிப்பாக ஈஸியாக எடுக்க முடியும். அது மாதிரி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த ட்ராவிலையும் நல்ல ஒரு வின்னிங்க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆச்சு பட்சத்தில் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.